Hello guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் வந்து சாப்டர் 12 ecosystem பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும் அண்ட் ecosystem structure and functions இதை பற்றி வந்து நீங்கள் பார்க்கலாம். So the term ecosystem was coined by Arthur Tansley. Okay, so I will write the spelling. So the term ecosystem was coined by Arthur Tansley. So he was the person who coined the term ecosystem. Okay, so in any competitive exam or else it can be asked in board exam or two, or else any the portion which is covering ecosystem, so they may ask this question. Okay, so the father of Indian ecology so was known as Ramdeo Misra. And then father of modern ecology, so Eugene Odum. Okay, so before entering into this lesson, we must know about what is ecosystem. So the term ecosystem means it consists of both abiotic and biotic factors, relationship or interaction. So the term ecosystem is different from environment. So the environment means which is nothing but the surroundings. ஆனால் இங்கே இந்த ஈகோசிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரற்ற பொருளுக்கும் உயிருள்ள பொருளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு, ஸோ அது பற்றின ஸ்டடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ அதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் தே ஹவ் கிவன். அண்ட் ecosystem can be visualized as a functional and then a functional unit of nature. So ecosystemலாம் வந்து பார்த்தீங்கன்னா functional unit of natureன்னு சொல்கிறாங்க, where living organisms interact themselves and also with the surrounding physical environment. And so ecosystem varies greatly in size from small pond to a large forest or sea. ஸோ சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் பாண்ட்லேருந்து பெரிய ஃபாரஸ்ட் வரைக்கும், இல்லை சி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் போனால் சீயில் வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஈக்காலஜிஸ்ட் வந்து இந்த ஈகோசிஸ்டம் பற்றின ஸ்டடிஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈகோசிஸ்டம் வந்து சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸான ஈகோசிஸ்டம் லெவலுக்கு வரையும் அந்த லெவல் வந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் த மெயின் categories of the ecosystem broadly divided into two terms. One is terrestrial. Terrestrial na land. Okay, terrestrial means land. And another one is aquatic, means the consists of several water related இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா aquatic ecosystem கொண்டுட்டு வரோம். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு, ஸோ டெசர்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிராஸ்லேண்டாக இருக்கட்டும், இல்லை டெசர்ட் ரீஜனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். அண்ட் தென் இஃப் யூ டேக் ஃபாரஸ்ட்டு, ஸோ பாண்டு, லேக்கு, வெட்லேண்டு, ரிவர் அண்ட் எஸ்வரி இஸ் நத்திங் பட் இந்த பிராக்கிஷ் வாட்டர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து சீ வாட்டரோட மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ரீஜனில் வந்து அதிக லெவலில் வந்து மினரல்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ் வந்து அதிக லெவலில் வந்து அந்த ரீஜனில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து லேண்ட் சம்மந்தப்பட்ட ஏரியா. ஸோ இங்கே வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரித்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒன்று வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கிராஸ்லேண்டாக இருக்கலாம், இல்லை டெசர்ட்டாக இருக்கலாம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து பாண்டு, இல்லை லேக்கு, இல்லை வெட்லேண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த கம்மா, குளம் அதெல்லாம் சொல்லுவோம்னா. ஸோ அதிக நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் வெட்டிபிரேட்ஸ் வந்து இன்வெட்டிபிரேட்ஸ் ஆர் டூ, இதெல்லாம் வந்து அதிக லெவலில் வந்து இருக்கும். அதை வந்து வெட்லேண்ட் அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்வரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னீரும் கடல் நீரும் கலக்கக்கூடிய ரீஜனை வந்து எஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் இந்த போர்டு எக்ஸாம் தே மே ஆஸ்க் த கொஷின். ஸோ மேன்மேட் ஈகோசிஸ்டம்க்கு என்ன எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நேச்சுரல், இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட ஈகோசிஸ்டம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ கிராப் ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஃபீல்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனால் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இயற்கையாக முன்னாடி காடுகளாக இருக்கும், அதை வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து நம்ம அங்கே வந்து விவசாயம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஃபீல்டு ஈகோசிஸ்டம். அண்ட் தென் எனி அக்வாரியம், ஸ்மாலாக சின்ன லெவல்லையும் சரி பெரிய லெவல்லையும் சரி அக்வாரியம் இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் ஈகோசிஸ்டம்லேயே ஆர்டிஃபிஷியல் இயற்கையை சார்ந்து இல்லாமல் மனிதரால் நம்மளாம் வந்து செயற்கையாக வந்து கொண்டுட்டு வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேன்மேட் ஈகோசிஸ்டத்துக்கு உள்ள எக்ஸாம்பிள். ஸோ ஆஸ் பர் என்சிஆர்டி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஃபீல்டு ஈகோசிஸ்டமும் அக்வாரியம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் வந்து மே ஆஸ்க். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஷார்ட் ஆன்சர் வந்து இருக்குது. ஸோ வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஈகோசிஸ்டம் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்புட்டு, ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் அதை பற்றி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்புட் இந்த ஈகோசிஸ்டம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட இன்ட்ராக்ஷன் அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து இன்புட்டில் வந்து பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டி, நத்திங் பட் சன்லைட்டை யூஸ் பண்ணி செடிகள் வந்து தன்னைத்தானே வந்து உணவை வந்து ரெடி பண்ணுதுன்னு. ஸோ அதுவாக வந்து ஆட்டோட்ராப்ஸ், செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ், அதுவாக வந்து உணவுகளை அதுவாக வந்து இட் கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். ஸோ இங்கே இன்புட்டில் வந்து ப்ரொடக்டிவிட்டியில் சூரிய ஒளியை வச்சு யூஸ் பண்ணி பிளான்ஸ் ஆகட்டும் இல்லை எனி ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய ஆல்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை வச்சுட்டு தன்னைத்தானே வந்து உணவை வந்து ரெடி பண்ணுது. ஸோ அங்கே இன்புட் வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். சன்லைட்டை யூஸ் பண்ணி உணவு வந்து அதை ரெடி பண்ணிக்குது. அண்ட் தென் இது வந்து இன்புட்டுக்கு அவன் கொடுத்துருக்க இதுவாக கொடுத்துருக்கான், எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது ப்ராசஸ். உள்ளே அந்த இன்புட்டை வச்சு அடுத்த ப்ராசஸில் வந்து அது வந்து செயல்படுது. ஸோ இங்கே ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் லா படி ஃபர்ஸ்ட் லாவே படிச்சிருப்போம். ஸோ எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் ஆர் பி டெஸ்ட்ராய்ட். உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அது வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கடத்த தான் முடியும் அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அண்ட் தென் ஃபுட் செயின் ஆர் ஃபுட் வெப். ஃபுட் செயின் இஸ் நத்திங் பட் ஈட்டிங் ஆர் பீயிங் ஈட்டன். ஐ வில் ரைட் ஈட்டிங் ஆர் பீயிங் ஈட்டன். ஸோ ஃபுட் செயின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான டெஃபினிஷன் ஈட்டிங் ஆர் பீயிங் ஈட்டன். ஸோ ஒரு டிராஃபிக் லெவலில் இருக்கக்கூடிய அனிமல் இன்னொரு டிராஃபிக் லெவலில் இருக்கக்கூடிய அனிமல் டிபெண்டாக வந்து இருக்கும். அதை வந்து சாப்பிட்டுட்டே வந்து அது வந்து உயிர் வாழும். ஓகே, அதான் ஃபுட் செயின். ஸோ ஃபுட் வெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆஃப் ஃபுட் செயின். ஃபுட் வெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஃபுட் செயின் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து பின்னி பிணைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபுட் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் இருக்குது, கிராஸை வந்து கிராஸ் ஆப்பர் சாப்பிடுது, கிராஸ் ஆப்பரை வந்து ஃபர்தராக ஒரு சின்ன லிசார்ட் சாப்பிடுது, அந்த லிசார்டை வந்து ஒரு ஸ்னேக்கோ இல்லை ஒரு வல்ச்சரோ வந்து சாப்பிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின். ஓகே, ஃபுட் செயின் வந்து கொஞ்சம் லீனியராக வந்து இருக்கும். ஓகே, இந்த சென்ஸ் ஃபுட் வெப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2-3 டிஃப்ரெண்ட் ஃபுட் செயின்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெடேட்டர் வந்து அது என்ன விதமான அனிமலாக வேணால் அது வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஃபுட் வெப் இஸ் நத்திங் பட் இன்டர்லிங்க் ஆஃப் ஃபுட் செயின். ஒரு 2-3 ஃபுட் செயின்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெப். ஸோ அப்போ இன்புட்டில் பிளான்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி நத்திங் பட் சன்லைட்டை யூஸ் பண்ணி உணவை தன்னை ரெடி பண்ணிக்குது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா. ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வந்து ஃபுட் செயின் மூலியமாகவும் ஃபுட் வெப் மூலியமாகவும் ஆகும். அனதர் ஒன் இஸ் நியூட்ரியன்ட் சைக்கிளிங். இந்த நியூட்ரியன்ட் சைக்கிளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் நியூட்ரியன்ஸ் வந்து இட் இன்வால்வ் இன் தி சைக்கிளிங் மெக்கானிசம். நத்திங் பட் ஸோ ஃபஸ்ட்டு அதுவாக உருவாகும், அதுக்கப்புறம் அது அழிஞ்சிடும், அங்கேருந்து மறுபடியும் அது உருவாகிட்டே இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் சைக்கிள் ஆகட்டும், இல்லை வாட்டரில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சைக்கிள் ஆகட்டும், ஆக்சிஜன் சைக்கிள், கார்பன் டை ஆக்சைடு சைக்கிள், இந்த மாதிரி சைக்கிளிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நத்திங் பட் தி அவுட்புட். ஸோ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினமும் கடைசியில் இறந்து தான் போகும். அந்த இறந்து போன உயிரினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் டிகிரேட் ஆகும், மக்கி இதுவாகிடுது. ஸோ அது டிகிரேட் ஆயிடுது. அண்ட் தென் அதுலேருந்து எனர்ஜி லாஸ் வந்து ஆகுது. அதை வந்து கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோ சிஸ்டமை பற்றி நீங்கள் என்லிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா we need to write about the input. Okay, and then energy transfer, and then output is known as இங்கே வந்து degradation, decomposition நடக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி லாஸ் வந்து நடக்குது. ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவல் போகும்போது எனர்ஜி லாஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகே,
மேன் 10% ரூல், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுதான் இங்கே அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேருந்தே நம்ம 2 கொஷின்ஸ் இருக்க முடியும். ஒன்று வந்து இந்த மேன்மேட் ஈகோசிஸ்டம் என்னன்னு கேட்கலாம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see about the next slide. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தம்போது ஸோ இங்கே வந்து அகைன் இன்ட்ரோலே வந்து ஈகோசிஸ்டம்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சிஸ்ட் ஆஃப் போத் தி பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனண்ட். உயிருள்ள பொருள் அண்ட் உயிரற்ற பொருள். பயோட்டிக்னாலே லிவிங், பயோ மீன்ஸ் லிவிங். ஓகே, அதில் வந்து மைக்ரோப்ஸ் ஆகட்டும், பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லா கேட்டகரிஸும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஏபயோட்டிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிரற்ற பொருள். ஏ மீன்ஸ் ஆப்சன்ஸ். ஸோ உயிரற்ற பொருள் இட் கேன் பி சாயில், வாட்டர், லைட்டு, டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி, என்ன வேணா இருக்கலாம், பிஹெச்ஆர் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உயிரற்ற பொருள்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட வந்துடும். ஸோ இந்த உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருளும் ஒன்று டிபெண்ட். ஓகே, ஸோ உயிருள்ள பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரற்ற பொருட்களோட இது வந்து தேவை, கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் அதனால வந்து வாழ முடியாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து அதோட ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோசிஸ்டம். ஓகே, அண்ட் தென் இஃப் யூ டேக் தி என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நத்திங் பட் த சரௌண்டிங்ஸ், சுற்றுச்சூழலை பற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸை பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஈக்காலஜி. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ they may ask some what are the physical structure of ecosystem அப்படி வந்து கேட்டாங்கன்னா we need to write about the biotic and abiotic factors and then we need to enlist some examples. Okay, so next we are going to see about the stratification. so stratification என்னன்னு அடிக்கடி வந்து 2 மார்க் இல்லை 3 மார்க்ல வந்து கேட்பாங்க ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு. ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் vertical distribution of different species occupying different levels. So I will explain what the line states. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு லெவலில் ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா அடுத்த லெவலில் அந்த ஸ்பீசிஸை காட்டிலும் ஹையர் டாமினண்ட்டாக வந்து அது வந்து அனிமல் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஸ்டேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இருக்கும், கிராஸஸ். ஸோ கிரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் இருக்குது. அது அந்த கிராஸஸ் கம்பேர் பண்ணும்போது ஹெர்ப்ஸோட ஹைட் வந்து ரொம்ப அதிகம். அடுத்து அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரப்ஸோட ஹைட் வந்து அதிகம். அப்புறம் ஸ்டெப்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரீயோட ஹைட் அதிகம். ட்ரீயில் இருக்கக்கூடிய கெனாப்பி இஸ் நத்திங் பட் த ஃபோலியேஜ், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்ரு கவரிங், ட்ரீஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ், அந்த அப்பியரன்ஸ், அதை வந்து கெனாப்பின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த டாப் லெவல் ஸ்டேட்டா. ஸோ வெர்டிக்கலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அந்த ஸ்பீசிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதை வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஸோ ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை டாப் லெவல் வந்து ட்ரீஸ் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து நிறையா லீவ்ஸ் வந்து வச்சுருக்கு, அந்த கெனப்பி லேயர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரப்ஸ் இருக்குது செகண்ட் லெவலில். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ஹெர்ப்ஸ் இருக்குது தேர்ட் லெவலில். லாஸ்ட்டில் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய கிராஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஒரு இமேஜ் நான் வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து கேட்டாங்கன்னா we need to write about these definition as well as example too. ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தோம்னா ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னு கேட்டோம்னா இன்புட்டில் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியில் வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப், நியூட்ரியன்ட் சைக்கிளிங் எழுதுவோம். அப்புறம் டீகம்போசிஷன் அண்ட் எனர்ஜி லாஸ் வந்து எழுதுவோம். ஸோ இங்கே வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் என்னென்ன காம்பனண்ட் உள்ளே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 4 காம்பனண்ட் இருக்குது. இந்த 4 காம்பனண்ட்டை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் ஃபுல்லாக இன்டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 4 காம்பனண்ட்டையும் ஈஸியாக நான் வச்சுக்கிறது தேர் இஸ் a mnemonics. ஓகே, ஸோ panther lives in the den. Okay, panther lives in the den. So P stands for productivity. P stands for productivity. And then in the lives in the den இதை விட்டுருங்க, lives in the அதை விட்டுருங்க. So P stands for productivity and then D stands for decomposition and E stands for energy flow and N stands for nutrient cycling. Okay, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துருக்கீங்கன்னா இதை வந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அப்படின்னா we need to write about productivity, decomposition, energy flow and nutrient cycling. ஸோ
panther lives in the den. P stands for productivity, D stands for decomposition, E stands for energy flow, N stands for nutrient cycling. ஓகே, அண்ட் தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேராகிராஃப் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிளை வச்சு அவங்க வந்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா அது நம்ம சிம்பிளாக வந்து எக்ஸாம்பிள் வந்து பாண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம் பாண்ட், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஷாலோவாக இருக்குது, ஷாலோனா ஆழம் இல்லாமல் வந்து இருக்குது. ஸோ ஈத்தோஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆரல்ஸ் ஒரு கல்ச்சர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வாட்டர் வந்து ரொம்ப ஆழம் இல்லாமல் இருக்குது, அது ஷாலோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 4 காம்பனண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏபயாட்டிக் காம்பனண்டிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு ஃபார்ம்லெட்டில் இருக்கும். அண்ட் தென் செவரல் நியூட்ரியன்ஸும் வந்து டிசால்வ்ட் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்குது, அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் ஆக்சிஜன் அக்வாட்டிக் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து இருக்குது. அது போக உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் லைக் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி வந்து உள்ள வந்து சில நியூட்ரியன்ஸ் வந்து உள்ளே இருக்குது, அதை வந்து சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து இருக்குது, அதான் வந்து பாட்டம் லேயர் ஆஃப் த பாண்டில் வந்து அது வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ். ஃபாலோட் பை சன்லைட், சோலார் வந்து அது இன்புட், அதான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லைட் ஆகட்டும், டெம்பரேச்சர் ஆகட்டும், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, வெதர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் பாண்டையும் வந்து மெயின்டைன் பண்ணுது, அதோட இதை வந்து ஸோ கண்ட்ரோலும் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ். ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப். ஸோ த பிளான்ஸ் விச் கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் இஸ் நோன் அஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இங்கே வந்து அக்வாட்டிக் பிளான்ஸும் வந்து இருக்குது, அது போக ஃபைட்டோ பிளான்டன்ஸ்னு ஸோ கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய மிதவை தாவரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணுக்கு அது தெரியாது, நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும் அந்த ஃபைட்டோ பிளான்டன்ஸை. ஸோ ஃபைட்டோ ரெப்ரசன்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் இன் சம் பிளான்ஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஸோ இதில் வந்து அந்த சூரிய ஒளியை யூஸ் பண்ணி அந்த பிளான்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய அந்த அனிமல் வந்து கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய அந்த உயிரினம் வந்து அது உணவு வந்து ரெடி பண்ணிக்குது. ஸோ அதுக்கு வந்து சன்லைட் ரொம்ப தேவை, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து தேவை. ஓகே, அண்ட் தென் சம் ஆல்கே பாசி மாதிரி இருக்கும்ல பாண்டில், அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ். இது போக பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்கான். சப்மர்ஜ்னா உள்ள மூழ்கி இருக்கக்கூடியது, மார்ஜினல்னா மேலோட்டமாக சைடில் நம்மளோட பாண்டில் இருக்கக்கூடிய எட்ஜஸில் வந்து இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஆட்டோட்ராப்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ். ஸோ இங்கே வந்து கன்சியூமர்ஸ் யாருன்னா பிரைமரி கன்சியூமர்ஸ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூ பிளான்டன்ஸ். ஸோ அந்த ஃபைட்டோ பிளான்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனிமல் ஜூ பிளான்டன்ஸ். ஃபைட்டோ பிளான்டன்ஸ்னால் இங்கே பிளான்ஸு, ஸோ பிளான்ட் அந்த ஆஸ்பெக்டில் வந்து வரும், ஏன்னா உணவு வந்து தன்னை ரெடி பண்ணிக்குது. இங்கே ஜூ பிளான்டன்ஸில் அந்த ஃபைட்டோ பிளான்டன்ஸை பிடிச்சி சாப்பிடக்கூடிய அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூ பிளான்டன். இதுவும் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக வந்து மூவ் ஆகுது. பாட்டம் டோல்லிங்னா கடலுக்கு அந்த பாண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் வந்து அது வந்து வாழ்றோம். அண்ட் தென் இந்த அனிமல்லாம் இறந்து போச்சுன்னா ஃபர்தராக டீகம்போசர்ஸ் உள்ள வருது. ஸோ டீகம்போசர்ஸில் இங்கே வந்து ஃபங்கஸ், பாக்டீரியா அண்ட் ஃப்ளாஜிலைட்ஸ் கைண்ட் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபண்டண்ட்டாக பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த இறந்து போன மக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து சாப்பிடுது. அதுக்கடுத்து ஸோ இந்த ஹோல் பயோஸ்பியர் எர்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே பிளான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ஸ் வந்து இன்ஆர்கானிக் மெட்டீரியல், சாயிலில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அந்த ஊட்டச்சத்துக்களை என்பிகேன்னு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி சில அதிக அளவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து ஃபர்தராக ஆர்கானிக் மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணுது. எதை வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் யூஸ் பண்ணி தான். ஸோ அதான் ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அண்ட் தென் இந்த பிளான்ஸ் ரெடி பண்ண அந்த உணவை வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஹெட்ரோட்ராப்ஸ், நத்திங் பட் தி பிரைமரி கன்சியூமர்ஸ். இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ இங்கே அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் ஜூ பிளான்டன்ஸ் பார்த்தோம், அந்த மாதிரி அதை வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த ஜூ பிளான்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கலாம், அந்த செகண்டரி கன்சியூமரில் வருவாங்க. அப்புறம் அந்த சின்ன ஃபிஷ்ஷை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸ் பிக் ஃபிஷ் அந்த கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். அந்த கடைசியில் இறந்து போச்சுன்னா அந்த அனிமல் வந்து decomposition and finally mineralization நடக்கும் with the help of the decomposers, fungus and bacteria. அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ why the energy was unidirectional in nature அப்படி ஜஸ்டிஃபை அப்படி கேட்டுட்டாங்கன்னா நம்ம we need to write about these lines. So energy is always unidirectional movement. It shows always unidirectional movement. பிகாஸ் ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னும் நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் நம்ம மூவ் ஆகி போகும்போது
ஸோ எனர்ஜி லாஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க டிசிபேஷன் அப்படின்னு. டிசிபேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்ப்ரெட். ஸோ சன்லைட்டை வச்சு அப்சர்வ் பண்ணிக்குது பிளான்ட்ஸு, சூரிய ஒளியை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் ரெடி பண்ணிடுது. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸை டிபெண்ட் பண்ணி பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஹெர்பிவோர், அதாவது பிரைமரி கன்சூமர் வந்து அதை கன்சியூம் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் மோஸ்ட்லி இந்த எனர்ஜி வந்து ஹீட் லாஸ் ஆகும், ரெடியூஸ் ஹீட் மூலிமா வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து லிபரேட் ஆகும். அதுலேருந்து நிறையா ஹீட் வந்து வேஸ்ட் ஆகிடுது, ஸ்ப்ரெட் ஆகிடுது. அண்ட் தென் ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல் மூவ் பண்ணும்போது ஹீட் வந்து அதிக அளவில் செலவாயிடுது. ஸோ அதனால் இந்த காரணங்கள்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து யூனிடைரக்ஷனல் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஒரு இமேஜ் ஒன்று நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை நான் இங்கே காமிச்சிட்றேன். அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு உள்ள இமேஜ். ஸோ இதான் அந்த இமேஜ். ஸோ டாப் லெவலில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ தான். ஏன்னா இந்த ட்ரீல தான் அதிக லெவலில் வந்து கேனோப்பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃபோட அப்பியரன்ஸ். ஸோ அதிக லெவலில் அந்த அதிக கிளைகள் மற்றும் அந்த இலைகள் இருக்குண்ணே, இதில் இந்த ட்ரீ தான் ரொம்ப பெருசாக பார்க்க இதுவாக இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்hrubs, அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸு, அதுக்கு அடுத்து இந்த கிராஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் vertical distribution of different species which occupies different levels. Okay, so if you have any queries you can comment in the comment section. Thank you. In the next video la paakalam.